ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணப்பெண் சமையலில் தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னாக்கா, உங்கள் அரிசி வந்து குக்கரில் செய்யும் போது தம் பிரியாணி மாதிரி பளபளப்பாக கிடைக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணுன்னாக்கா, அரிசியில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அது எப்படி போயிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து ஈரப்பதம் போயிடுச்சுன்னா உங்கள் கடாயில் வந்து அரிசி வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த பதம் வந்த பிறகு நீங்கள் உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒட்ட ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பட்டை 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் பிரியாணிக்கு பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து அதிகமாக இருந்தால் தான் தேங்காய் பாலுக்கு எடுக்கும். அடுத்து வந்து 2 பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் பிரியாணிக்கும் தேங்காய் பால் புலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கலர் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். புலாவ் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அடுத்து வந்து 3 பத்தை தேங்காய் எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஜாரில் போட்டுக்கோங்க. எடுத்து இதுலேருந்து நம்ம 2 பால் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து பால் கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம பிரியாணியில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 5 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 கேரட், ஒரு 5 பீன்ஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா, காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரிச்சாக இருக்கும் உங்கள் தேங்காய் பால் பிரியாணி. நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ஃப்ரெண்ட், அடுத்து வந்து ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயிலே வந்து காய்கறிகள் வந்து நல்லா வந்து வெந்துற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது, அதனால் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். புலாவ் மட்டும்தான் ஒயிட் கலரில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் முதல் பால் வந்து தேங்காய் பால்லேருந்து எடுத்து ஊற்ற போகிறேன். 1.5 அழாக் அரிசிக்கு நீங்கள் 3 அழாக் தண்ணி வைக்கணும். ஸோ நான் வந்து 2 அழாக் வந்து தேங்காய் பால் மட்டும் வைக்க போகிறேன். 1 அழாக் வந்து தண்ணி வச்சுக்க போகிறோம். முழுசாக நீங்கள் தேங்காய் பால் வச்சிங்கன்னா உங்கள் பிரியாணி வந்து ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அழாக் வந்து திக்கான பால், 2வது அழாக் வந்து 2வது பால், 3வது அழாக் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட சாதம் வந்து ஸ்வீட்னஸாக இல்லாமல் கரெக்டாக காரசாரமாக உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கடைசியாக வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கை அளவு வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நெய்யில் வறுத்து வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பக்கம் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. 1.5 அழாக் அரிசிக்கு 3 அழாக் வந்து நீங்கள் வந்து தண்ணி வைக்கணும். இதான் வந்து குக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதா வடித்து நீங்கள் தம் வச்சாலும் சரி, இதான் வந்து பதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். கடைசியாக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு திரும்பியும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து குக்கர் பதம் வைக்க போகிறோம். அது எப்படின்னா, முதல்ல வந்து குக்கர் மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் நீங்கள் விசில் போடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வெளியில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து விசில் போட்டுருங்க. விசில் வரவே கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து கரெக்டாக பக்குவமாக வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொத்தமல்லி, புதினா வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து அரிசியை லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரட்டி விட்டிங்கன்னா உங்கள் அரிசி வந்து ரொம்ப பளபளப்பாக குக்கரில் செஞ்ச மாதிரியே இருக்காது. பிரியாணி அந்த அளவுக்கு உங்களுக்கு பளபளப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.